கோயம்புத்தூரோட மேட்டுப்பாளையம் பக்கத்துல இருக்கிற காரமடை பகுதியை சேர்ந்த தம்பதி தான் 50 வயசான தர்மராஜ் மற்றும் 48 வயசான அவரோட மனைவி மாலதி. இவங்களுக்கு 2 மகள்கள். இவங்களோட 24 வயசான மூத்த மகள் ரம்யா இவங்க வீடு இருக்கக்கூடிய காரமடை பகுதியில இருந்து சுமார் 52 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற கிணத்துக்கடவு பகுதியில இருந்த ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸராகவும், இரண்டாவது மகள் காரமடையில இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற கோத்தகிரியில இருக்கிற ஒரு ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்டும் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே போல இந்த தர்மராஜும் கோத்தகிரி பகுதியில உள்ள தமிழ்நாடு மின்சார வாரியத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால தர்மராஜும் அவருடைய இளைய மகளும் தர்மராஜுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக கொடுக்கப்பட்ட குவார்டர்ஸ்ல தான் தங்கி இருந்தாங்க. மாலதியும் தான் வேலைக்கு போகக்கூடிய காலேஜுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாங்க. இதனால காரமடையில இருக்கிற சொந்த வீட்டுல தர்மராஜோட மனைவி மாலதியும், மாலதிக்கு துணையா அவங்களோட 70 வயசான தாய் ரங்கம்மாளும் தங்கி இருந்தாங்க. பெரும்பாலும் தர்மராஜும் அவங்க இளைய மகளும் சனிக்கிழமை ஈவினிங்கே கோத்தகிரியில இருந்து கிளம்பி காரமடை வீட்டுக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி ரம்யாவும் ஹாஸ்டல்ல இருந்து தன்னோட வீட்டுக்கு வந்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா அங்க ஸ்டே பண்ணிட்டு திங்கட்கிழமை காலையில அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க கிளம்பிடுவாங்க. இப்படி குடும்பத்தினர் வெவ்வேறு பகுதிகளில் பிரிஞ்சு இருந்ததால காலை மற்றும் இரவு நேரங்கள்ல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போன் பண்ணி பேசுறது வழக்கமா இருந்துச்சு. இந்த நிலையில 2014 வருஷம் நவம்பர் 3ஆம் தேதி இரவு தர்மராஜ் தன்னோட மனைவி கிட்ட பேசுறதுக்காக அவங்களுக்கு போன் பண்ணி பார்த்தாரு. மாலதியோட போன் ரிங் ஆச்சு. ஆனா அந்த போனை மாலதி அட்டன் பண்ணவே இல்லை. அன்றைய தினம் அவங்களோட மூத்த பொண்ணு ரம்யா ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருந்ததால ரம்யாவோட நம்பருக்கும் போன் பண்ணி பார்த்தாரு. ஆனா ரம்யாவும் போனை அட்டன் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் 2-3 முறை அவங்க 2 பேர் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா 2 பேருமே காலை அட்டன் பண்ணவே இல்லை. மாலதியோட அம்மா ரங்கம்மாளுக்கு போன் பண்ணி பேசலாம். ஆனா அந்த நாள்ல அவங்க ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக வெளியூருக்கு போயிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு தர்மராஜ் போன் பண்ணி பார்க்கல. ஒருவேளை மாலதியும் ரம்யாவும் சீக்கிரமா தூங்கிட்டாங்க போலன்னு தர்மராஜ் அதை ஒரு சாதாரண விஷயமா நினைச்சு தூங்க போனாரு. அடுத்த நாள் காலை இவரோட இளைய மகள் ஸ்கூலுக்கு கிளம்பி போனாங்க. தர்மராஜும் தான் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு கிளம்பி போய் தன்னோட வீட்டுல இருந்தவங்களுக்கு போன் பண்ணி பார்த்தாரு. அப்போ மாலதியோட நம்பர் ரிங் ஆச்சு. ஆனா அப்பவும் மாலதி அட்டன் பண்ணவே இல்லை. ரம்யாவுக்கு போன் பண்ணி பார்க்கும்போது அவங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. தன்னோட மனைவி வீட்டுல இருந்து போனை கவனிக்கலனா கூட ரம்யா காலேஜுக்கு கிளம்பிருப்பாளே, அவ போனை சார்ஜ் கூட போடாம எப்படி காலேஜுக்கு கிளம்பிருப்பா அப்படின்னு தர்மராஜ் யோசிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் தன்னோட மாமியார் ரங்கம்மாளுக்கு போன் பண்ணி பேசினதுல அவங்களும் நைட்ல இருந்து 2 பேருக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததும் அவங்க போனை அட்டன் பண்ணாம இருந்ததும் தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் தன்னோட மூத்த மகளும் மனைவியும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போனை அட்டன் பண்ணாம சார்ஜ் போடாம இருக்காங்களேன்னு ஆத்திரத்துல இருந்த தர்மராஜுக்கு இதுக்கப்புறம் ஒருவித பயம் ஏற்பட ஆரம்பிச்சுது. தன்னோட வீட்டுல ஏதோ அசம்பாவிதம் நடந்துடுச்சான்னு பதட்டப்பட்ட தர்மராஜ் தன்னோட இளைய மகள் படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போய் அந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு பைக்ல நேரா காரமடை நோக்கி கிளம்பினாரு. கடந்த 11 வருஷங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்குன ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? காரமடையில இருக்கிற தன்னோட வீட்டுக்கு தர்மராஜும் அவங்க இளைய மகளும் வந்தப்போ வீட்டோட கேட் வெளியே மூடி இருந்துச்சு. ஆனா வீட்டோட கதவு லேசா திறந்தே இருந்துச்சு. உள்ள இருந்து எந்த பேச்சு குரலோ இல்ல டிவி ஓடுற சத்தமோ இல்லாம ரொம்ப அந்த இடம் நிசப்தமா இருந்துச்சு. உள்ள போய் பார்க்கும்போது அந்த வீட்டோட ஹால்ல தர்மராஜோட மனைவி மாலதி தலையில ரத்த காயத்தோட மயக்க நிலையில கிடந்தாங்க. இதை பார்த்து பதறிப்போன தர்மராஜும் அவங்க இளைய மகளும் மூத்த பொண்ணு ரம்யா எங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள தேடி போய் பார்க்கும்போது அந்த வீட்டோட பெட்ரூம்ல அவங்க பார்த்த காட்சி அவங்கள அதிர்ச்சியில உரைய வச்சுது. அந்த ரூம்ல ரம்யா ஆடைகள் கலைக்கப்பட்டு அரை நிர்வாண நிலையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாங்க. இந்த விஷயங்களை பார்த்து கதறி அழுத தர்மராஜ் உடனடியா தன்னோட மனைவியை காப்பாத்துறதுக்காக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. இதை தொடர்ந்து ஆம்புலன்ஸும் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து அந்த பகுதியே ரொம்ப பரபரப்பானதா மாறுச்சு. உடனடியா அந்த பகுதிக்கு வந்த ஆம்புலன்ஸ் மூலமா மயக்க நிலையில இருந்த மாலதி பக்கத்துல இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. இறந்து போன ரம்யாவோட உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. சம்பவம் நடந்த அந்த வீட்டில் முழுமையா சோதனை பண்ண போலீஸுக்கு அந்த வீட்டில் இருந்து ரத்தக்கரை படிஞ்ச ஒரு கர்ச்சீஃப் மட்டும் கிடைச்சிது. இதை தவிர்த்து போலீஸுக்கு அந்த வீட்டில் இருந்து வேற எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல. கைரேகை நிபுணர்களும் ஆய்வு பண்ணதுல சந்தேகத்தை ஏற்படுத்துற வகையில எந்த ஒரு கைரேகையுமே அந்த வீட்டில் இல்லை.
மயக்க நிலையில இருந்த மாலதிக்கு ஹாஸ்பிட்டல்ல தீவிரமா சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சு. நீண்ட நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து எழும்பின மாலதி கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது முந்தைய நாள் இரவு 10 மணி அளவுல வீட்டுல இருக்கிற ஹால்ல தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததாகவும், அப்போ திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒரு மர்ம நபர் கையில இருந்த மரக்கட்டை மூலமா தன்னை கடுமையா தாக்குனதாகவும், அப்போ சத்தம் கேட்டு பெட்ரூம்ல இருந்து ஓடி வந்த ரம்யாவையும் அந்த நபர் மரக்கட்டையால தாக்கிட்டு ரம்யாவை பெட்ரூம்ல தள்ளிட்டு அவனும் அந்த பெட்ரூம்குள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னு மாலதி போலீஸ் கிட்ட சொன்னாங்க. மேலும் போலீஸ் நடத்தின விசாரணையில மாலதி மற்றும் ரம்யா போட்டிருந்த 6.5 பவுன் தங்க நகைகளும் ஒரு லேப்டாப்பும் திருடு போயிருக்கிறது தெரிய வந்துச்சு. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு. தீவிரமா நடந்த விசாரணையில சம்பவம் நடந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு பெண்மணி நைட் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. நான் வெளியே வந்து பார்த்தப்போ ரோட்ல யாருமே இல்லை அப்படின்னு போலீஸ் கிட்ட சொன்னாங்க. மேலும் மற்றொரு நபர், நான் வழக்கமா தூங்க போகும்போது கேட்டை பூட்டுறதுக்காக ரோட்டுக்கிட்ட வருவேன். அதே போல நேத்து இரவும் கேட்டை பூட்டுறதுக்காக ரோட்டுக்கிட்ட வந்தேன். அப்போ ரோட்ல இந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத ஒரு புது ஆள் நடந்து போனான். நான் அவங்கிட்ட நீ யாரு, இந்த ஏரியாவில் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், சார் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கேன், வழி தெரியாம இந்த பக்கமா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனா இந்த வீட்டுல இப்படி ஒரு கொலை நடந்திருக்குங்கிறது அப்ப எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாரு. இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த கொலை நைட் 9:45 இருந்து 10:30 நடந்திருக்கும் அப்படின்னு போலீஸ் கருதுனாங்க. தர்மராஜோட உறவினர்கள் யாருக்காச்சும் இதுல சம்பந்தம் இருக்கா, அவருக்கு யாராச்சும் விரோதிகள் இருக்காங்களா அப்படின்னு போலீஸ் தீவிரமா விசாரணை பண்ணாங்க. அதே போல ரம்யா வேலை செய்யக்கூடிய காலேஜ்ல அவங்களுக்கு ஏதாச்சும் லவ் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னும் போலீஸ் விசாரணையை கொண்டு போனாங்க. என்னதான் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடந்தாலும் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகராம அதே இடத்துல அப்படியே நின்னுச்சு. தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்ட இந்த கொலை வழக்குல குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம இருந்தது தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணுச்சு. இப்படி இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஆன நிலையில குற்றவாளியை நெருங்குற வாய்ப்பு போலீஸுக்கு கிடைச்சது. ரம்யாவோட கொலை நடந்து கிட்டத்தட்ட 2.5 மாசம் ஆன நிலையில ஜனவரி 11, 2015 அன்னைக்கு கோவில்பாளையம் அப்படிங்கிற பகுதியில இரவு நேரத்துல ஒரு வீட்டுல திருடன் ஒளிஞ்சிருந்ததாகவும், அந்த திருடனை மக்கள் பார்த்து அவனை பிடிக்கிறதுக்காக துரத்தினப்போ அவன் அங்க இருந்து தப்பி ஓடிட்டதா போலீஸுக்கு தகவல் வந்துச்சு. மேலும் திருடன் ஓடும்போது அவனோட சட்ட பாக்கெட்ல இருந்து 2 காகித துண்டுகளும் ஒரு மாத்திரையும் கீழே விழுந்திருக்கு. இதை பொதுமக்கள் எடுத்து விசாரணைக்காக வந்த போலீஸ் கிட்ட கொடுத்தாங்க. திருடன் கிட்ட இருந்து விழுந்த அந்த மாத்திரை என்ன மாத்திரைன்னு பார்க்கும்போது அது வயாகர மாத்திரை அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. மேலும் அந்த துண்டு சீட்டுகள்ல அம்பாசமுத்திரம் அப்படின்னும் சில குறிப்பிட்ட தேதிகளும் எழுதப்பட்டிருந்துச்சு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு போலீஸ் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. தப்பிச்சு போன நபர் திருட்டுல ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அவன் கிட்ட வயாகரா மாத்திரையும் இருக்கு. அப்போ இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு குற்றப்பின்னணி உள்ள நபரா இருக்கலாம்னு போலீஸ் கருதுனாங்க. அப்படி குற்றப்பின்னணி உள்ள நபரா இருந்தா அம்பாசமுத்திரம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது கோர்ட்டா இருக்கலாம். அந்த தேதி அவன் அங்க ஆஜராக வேண்டிய நாளா கூட இருக்கலாம் அப்படின்னு போலீஸ் விசாரணையை கொண்டு போனாங்க. குறிப்பிட்ட அந்த தேதிகள்ல அம்பாசமுத்திரம் கோர்ட்ல யாரெல்லாம் ஆஜராக போறாங்க அப்படிங்கறத போலீஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அம்பாசமுத்திரம் பகுதியை சேர்ந்த 28 வயசான மகேஷ் என்கிற டேனியல் அப்படிங்கிற நபர் மேல போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. மகேஷோட உடல் அடையாளங்களும் திருடனை துரத்தின மக்கள் சொன்ன அடையாளங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு. இதன் அடிப்படையில மகேஷை போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி 2015 ஜனவரி 23 அன்னைக்கு போலீஸ் சிறுமுகை பகுதியில வாகன சோதனையில ஈடுபட்டப்போ அந்த வழியா வந்த மகேஷை போலீஸ் கண்டறிஞ்சு அவரை கைது பண்ணாங்க. ஆனா மகேஷை கைது பண்ற அந்த சமயம் வரைக்கும் கோவில்பாளையத்துல நடந்த திருட்டு முயற்சி சம்பவத்துக்காக மட்டும்தான் போலீஸ் அவரை கைது பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர்கிட்ட பண்ண விசாரணையில அவர் மேல ஏற்கனவே பல திருட்டு வழக்குகளும் பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகளும் இருந்தது தெரிய வந்துச்சு. தான் என்னென்ன குற்றங்களை செஞ்சோம் அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே வந்த மகேஷ் ஒரு கட்டத்துல பேராசிரியர் ரம்யாவை கொலை பண்ணதும் நான் தான் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத போலீஸ் இந்த கொலை சம்பவம் பத்தி தீவிரமா விசாரிச்சாங்க. அந்த விசாரணையில மகேஷ் சொன்ன தகவல்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். கொலை நடந்த அந்த 2014 நவம்பர் 3 அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து ரம்யா தன்னோட வீட்டை நோக்கி நடந்து போயிருக்காங்க. அப்போ ரம்யாவோட கழுத்துல ஒரு கோல்டு செயின் இருக்கிறத இந்த மகேஷ் பார்த்திருக்கான். குடிபோதையில இருந்த மகேஷ் அந்த கோல்டு செயினை எப்படியாச்சும் திருடணும்னு முடிவு பண்ணி ரம்யாவுக்கு தெரியாம அவங்க பின்னாடியே போயிருக்கான். ரம்யா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ரொம்ப நேரமா ரோட்லயே வெயிட் பண்ண மகேஷ் இதுக்கு அப்புறமா சுவர் ஏறி குதிச்சு அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கான்.
அப்போ அந்த வீட்டோட ஹால்ல ரம்யாவோட அம்மா மாலதி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. மெதுவா அவங்க பின்னாடி போய் அங்க இருந்த ஒரு மரக்கட்டையால மாலதியோட தலையிலேயே மகேஷ் வேகமா அடிச்சிருக்கான். இதனால தலையில வெட்டுக்காயம் ஏற்பட்டு மாலதி வலியால கத்தி அலறி நில குழஞ்சி கீழே விழுந்திருக்காங்க. அவங்களோட அலறல் சத்தம் கேட்டு ரம்யா வெளியே வந்தப்போ ரம்யாவையும் அதே மரக்கட்டையால தலையில தாக்கியிருக்கான் மகேஷ். இதனால ரம்யாவுக்கும் தலையில மிகப்பெரிய காயம் ஏற்பட்டுச்சு. அப்போ ரம்யாவை அப்படியே அந்த பெட்ரூமுக்குள்ள தள்ளி அவனும் அந்த ரூமுக்குள்ள போயிருக்கான். அது வரைக்கும் அந்த தங்க செயினை திருடணும் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும் இருந்த மகேஷ் தன் முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கு, அந்த இடத்துல தன்னை கேட்கறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு நினைப்புல வேற ஒரு முடிவை எடுத்தான். ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடந்த ரம்யாவை பார்த்த மகேஷ் அந்த குடிபோதையில மிருகத்தனமா அவங்கள பாலியல் வன்புணர்ச்சி பண்ண ஆரம்பிச்சான். இந்த சம்பவங்கள் நடக்கும்போது ரம்யாவோட அம்மா மாலதி மயக்க நிலையில இருந்தாங்க. இதுக்கப்புறமா ரம்யா கழுத்துல இருந்த செயினையும் மாலதி கழுத்துல இருந்த செயினையும் மேலும் வீட்டுல இருந்த ஒரு லேப்டாப்பையும் எடுத்துக்கிட்டு மெதுவா அங்க இருந்து கிளம்பியிருக்கான் அந்த கொடிய மிருகம் மகேஷ். திருடின அந்த நகையை ஒரு நகை கடையில அடகு வச்சு அந்த பணத்தை கடன் கொடுக்க வேண்டிய தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்து மேலும் தன்னுடைய தேவைகளுக்காக செலவும் பண்ணியிருக்கிறான் மகேஷ். இது எல்லாமே போலீஸ் பண்ண விசாரணையில மகேஷ் சொன்ன தகவல்கள். இதை தொடர்ந்து மகேஷுக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆதாரங்களையும் போலீஸ் திரட்ட ஆரம்பிச்சாங்க. இதன் அடிப்படையில ஐபிசி செக்ஷன் 302, 366, 370, 376, 394 அப்படிங்கிற 5 பிரிவுகளின் கீழே மகேஷ் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்கு கோவை மகளிர் நீதிமன்றத்துல நடந்துச்சு. போலீஸ் குற்றவாளிக்கு எதிராக 23 சாட்சியங்களையும் 85 ஆவணங்களையும் குற்றப்பத்திரிகையோட சேர்த்து தாக்கல் பண்ணாங்க. சுமார் 2 வருஷங்கள் நடந்த இந்த வழக்கு விசாரணையோட தீர்ப்பு 2016 செப்டம்பர் 28 அன்னைக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்த தீர்ப்புல மகேஷ் குற்றவாளி அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில பாதிப்பை ஏற்படுத்துற வகையில ஒரு வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச காரணத்துக்காக ஆயுள் தண்டனையும் ரூபாய் 5000 அபராதமாகவும், பலாத்கார குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 5000 அபராதமாகவும், கொள்ளை குற்றத்துக்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 5000 அபராதமாகவும், ரம்யாவோட தாய் மாலதியை கொலை பண்ண முயற்சி பண்ண காரணத்துக்காக ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 5000 அபராதமாகவும், மேலும் இந்த சம்பவத்துல முக்கியமானதா கருதப்படுற ரம்யாவை கொலை செஞ்ச காரணத்துக்காக அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை மற்றும் ரூபாய் 5000 அபராதமா விதிக்கிறதாகவும் கோர்ட் தீர்ப்பளிச்சாங்க. கொடூரமான குற்றங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை தான் சரி அப்படின்னு அந்த சமயத்துல சமூக ஊடகங்கள்ல கருத்துகள் முன்வைக்கப்பட்டுச்சு. ஒரு சில வழக்குகள்ல குற்றவாளி குற்றம் செஞ்ச நேரத்துல போதையில இருப்பான். அதனால என்ன நடக்குதுன்னு தெரியாமையே அங்க ஒரு குற்றம் நடக்கும். ஆனா இந்த ரம்யா கொலை சம்பவத்துல மகேஷ் அப்படிங்கிற இந்த நபர் அடிப்படையிலேயே ஒரு மோசமான நபரா இருந்திருக்கான். ஒருவேளை அன்னைக்கு அவன் குடிபோதையில இல்லைன்னா கூட இந்த சம்பவம் கண்டிப்பா நடந்திருக்கும். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே சாதாரணமான நபர்கள் தான், நம்ம பாதுகாப்பா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. மகேஷ் மாதிரியான ஆட்கள் நம்ம சமூகத்துல கலந்துதான் இருக்காங்க. நம்ம வீட்டிலேயே நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமா நாம உணரலாம். 11 வருஷங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்த இந்த கொலை வழக்கை பத்தியும் குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.